ஹாய், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கிராமத்தில் மணத்தக்காளின்னு சொல்லுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பாசி பருப்பு தோலோடையே கிடைக்கிது இப்போ பருப்பே, அதை கழுவி க்ளீன் பண்ணி ஒரு சின்ன கப்பில் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் கறி மசால் பொடி. இதுக்கு தேங்காய் பாருங்கள், தேங்காய் ஒரு சில்லு எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சம் சீரகம், ஒரு 10-15 மிளகு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே வச்சிடலாம். குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றினோடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கிறோம். ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறோம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, மிளகு சேர்த்துக்கிறோம். இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது நம்ம சூப் வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கணும். இதை மூடிட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், மிளகு தக்காளி கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம், அப்படியே வெறுமனையும் சூப்பு குடிக்கலாம். இது அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாளைக்கு இப்படி சூப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதையெல்லாம் சரியாயிடும். இந்த பருப்பு, தேங்காய் இதெல்லாம் தேவையில்லாதவங்க இந்த கீரையில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 வெல்லைப்பூடு, கொஞ்சம் ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்புத்தூள் எல்லாம், உப்பு, கல் உப்பு எல்லாம் சேர்த்து இதே மாதிரி குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து சூப்பாக குடிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.